வணக்கம் நண்பா. நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, புது வீட்டுக்கு வந்து ஒரு 1000 லிட்டர் டேங்க் வச்சு பைப் லைன் போட வந்திருக்கோம். ஸோ டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 3 லேயரு, பைப் லைன் பார்த்தீங்க அப்படின்னா பிவிசி பைப் தான் போடுறோம். கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா யூபிவிசி பைப் வேண்டாம், பிவிசி பைப்பே போதுன்னு சொன்னனால தான் நம்ம பிவிசி பைப்பு மட்டும் போடுறோம். நம்ம எப்பவுமே அவுட்டரில் வெளியே தெரிகிற மாதிரி இருக்கிற பைப்பும் சரி, கன்சல்ட் பண்ணுற பைப்பும் சரி, யூபிவிசி சிபிவிசி மட்டும் தான் போடுவோம். ஸோ பிவிசி வந்து வெளியே தெரிகிற மாதிரி அவ்வளோக்கா போட மாட்டோம் வாட்டர் லைனுக்கு. ஏன்னா அது சீக்கிரம் உப்பு கட்டிடும் இல்லை வெட்டையாயிரும் அப்படிங்கிறனால நம்ம மேக்ஸிமம் யூபிவிசி சிபிவிசி தான் போடுவோம். கஸ்டமர் கேட்டனால மட்டும்தான் இதில் பிவிசி போட்டிருக்கோம். ஆல்ரெடி நம்ம வந்து மெட்டீரியலாக வாங்குறதுக்காக எழுதி கொடுத்துருந்தோம். ஸோ எல்லா மெட்டீரியலுமே வந்துருச்சு. மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 1.25 போல நம்ம வந்து ஒரு பாத்ரூம் ஒரே ஒரு கிச்சனுக்கு மட்டும் லைன் போகிறனால நம்ம வந்து 1 இன்ச்சு 5 kg பிவிசி பைப்பில் போட்டிருக்கோம். கஸ்டமர் வந்து டேங்க் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கம்மியான ரேட்லேயே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. கம்மியான ரேட்டில் வாங்கினா 2 லேயர் டேங்க் தான் வரும். ஸோ அதெல்லாம் போட்டால் என்ன ஆகும்னா நாளைக்கு தண்ணி வந்து ரொம்பவே ஹீட்டாக வரும். வெய்ய காலத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா 2 லேயர் வந்து ரொம்ப ஹீட் தாங்காது, தண்ணியே வந்து ஹீட்டாக வர மாதிரி தான் வரும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, டேங்க் வந்து நல்லா தான் வாங்கி போட்டுக்குங்க. 3 லேயர்லாம் வாங்கி போட்டுக்குங்க. அப்போ தான் ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணாது. உங்களுக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப ஹீட் ஆகாது, அதுக்குன்னு ரொம்ப குழுக்குள்னு இருக்காது. தண்ணி வந்து ஓரளவுக்கு நார்மல் ஹீட்டில் இருக்கும். 2 லேயரை கம்பேர் பண்ணும்போது 3 லேயர் வந்து எவ்வளவோ பெட்டராக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். கஸ்டமரும் சரிங்க அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு 3 லேயரே வாங்கி கொடுத்துட்டாங்க. டேங்க் வந்து கலரில் வாங்காமல் வெறும் பியூர் ஒயிட்டில் வாங்கினீங்க அப்படின்னா ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணாது. நம்ம மேலே எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டேங்க் ஃபுல்லாமே ஃபிட்டிங் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து கீழே வந்து பைப் லைன் மட்டும் கீழே இறக்குனா போதும். வாட்டர் கிளாம்ப் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஸ்டெப் கிளாம்லேயே எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஸ்டெப் கிளாம்ப் வந்து அளவு பார்த்து மார்க் பண்ணிட்டு ஸ்டெப் கிளாம்ப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பைப் எடுத்து அப்படியே உள்ளே விட்டுட்டு கிளாம்பை மட்டும் டைட் பண்ணாவே போதும். கிச்சனுக்கு ஒரு பைப் லைன், பாத்ரூமுக்கு ஒரு பைப் லைனுங்கிறனால மேலிருந்து அவுட்லெட் ஒரே ஒரு பைப் லைன் மட்டும் கீழே இறக்கிட்டோம். அந்த ஒரே ஒரு அவுட்லெட்ல இருந்து இந்த பக்கம் ஒரு டீ போட்டு கிச்சனுக்கு தனியாக பாத்ரூமுக்கு தனியாக வச்சாச்சு. ஆனால் ரெண்டுக்கும் ஒரே கேட்வால் தான் வச்சிருக்கோம். டேங்கில் இருந்து ஒரு இன்லெட் ஒரு அவுட்லெட் எடுத்திருக்கோம். இது பிவிசி கேட்வால் அப்படிங்கறனால எம்டிஏ போட்டு த்ரெட் கேட்வால் போட்டிருக்கோம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனியன் போட்டிருக்கோம். ஏன்னா ஃபியூச்சரில் ஏதாச்சும் கேட்வால் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா யூனியனை கழட்டி விட்டு எம்டிஎல் இருந்து அப்படியே கேட்வாலை கழட்டிட்டு கேட்வால் அப்புறம் மட்டும் யூனியனை போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யூனியனும் எம்டிஏவும் போட்டிருக்கோம். ஸோ வேலை எல்லாமே கிட்டத்தட்ட முடிஞ்சு. மேலே டேங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்ஃப்ளோ பைப் மட்டும் போட்டால் போதும். ஸோ அதுக்கு ஒரு எஃப்டிஏ ஏற்றிட்டு ஓஸ் காலர் போட்டு ஒரு எஃப்டிஏ ஏற்றிட்டு ஒரு நீட்டாக ஒரு பைப் ஒன்று வெளியே எடுத்து நீட்டாக விட்டாச்சு. இப்போ அடுத்து மோட்டர் ஆன் பண்ண போகிறோம். ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தண்ணி எவ்வளோ ஃப்ளோ ஆகாது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். டேங்க் வர தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 2 HP மோட்ரு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா போரில் 1.25 போட்டிருக்காங்க. நம்ம அவுட்லெட்டு 1 இன்ச்சு தான் போட்டிருக்கோம். ஸோ போதும் அப்படிங்கிறனால, ஏன்னா வீட்டு யூஸ்க்கு அப்படிங்கிறனால 1 இன்ச்சு பைப்பே போதுங்கிறனால தான் போரோட ஃப்ளோர் அவுட்லெட்ல இருந்து 1 இன்ச்சு போட்டு மேலே டேங்க் வரைக்கும் 1 இன்ச்சே கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நான் மோட்டர் ஆன் பண்ண போகிறோம். தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி எப்படி வருதுன்னு பாருங்க. ஒர்க் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. Yeah.